ஸ்ரீ தனஞ்சயன் அவர்கள் நம்ப முடியாத ஒரு சாதனையை, யாராலும் இதுவரை துணியாத ஒரு சாதனை, செய்ய இயலாத சாதனை சாதித்திருக்காரு என்பது முகஸ்துதி அல்ல, இது உண்மை அல்ல. சினிமாவுக்கு யாராரும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு? இந்த 2 வருஷத்து லேபர், இந்த 2 மணி நேரம் ஃபங்க்ஷன்ல இந்த புத்தகத்தை வெளியிடுற முக்கியத்துவம் அவர் தெரிஞ்சார், பட்டிருக்கிற பாடு. இது சாதாரண வேலையை நினைச்சிருந்தாலோ கடமையை நினைச்சிருந்தாலோ இது இந்த புத்தகத்திலேயே ஒரு கிரேட்னஸ் தொலைஞ்சு போயிருக்கும். தன்னுடைய வேலையை மனப்பூர்வமாக காதலிச்சு அதோடு ஒன்றி போய் ஐக்கியமாகி அது செய்திருக்கிற காரியம் நினைச்சு பார்க்க முடியல. சில சாதனையாளர்கள் பற்றி இல்லை, சில சம்பவங்கள், அபூர்வமான சம்பவங்கள் ஏறும்போது அதனால மனுஷனுக்குள்ள ஏற்படுற உணர்வுகளை வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு எந்த மொழியிலையும் வார்த்தைகள் இருக்க சான்சஸே கிடையாது. அப்படி சொல்ல முடியாத, வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை வார்த்தைகளுடைய உதவி இல்லாமல் மனுஷன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சினிமாங்கிற அற்புதமான உலக மொழியை மனுஷன் கண்டுபிடிச்சான். தி பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு தமிழ் படத்தை பற்றி இங்கிலீஷில் டைட்டில் வச்சு தனஞ்சயன் அவர்கள் எழுதியிருக்காரு. அவருக்கும் அப்புறம் இந்த கலாட்டா மீடியா அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 79 இந்த பீரியடுக்கு பேசணுங்கிற மாதிரி இந்த டைமில் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. இந்த புஸ்தகத்தை நான் ஓப்பன் பண்ணதில் இன்னும் ஒரு 10 வருஷமே தாண்டல, 31 to 39 நின்றுருக்கிறேன் நான். என்னன்னா அது இங்கிலீஷில் இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப இதே அசிஸ்டன்ட் வச்சு தான் அது வரைக்கும் தாண்ட முடிஞ்சது. அதனால் ஜென்ரலாக தான் பேச முடியும், இந்த வருஷத்துக்கெல்லாம் வர முடியல. நான் பொதுவாக அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லுவேன், புதுசு அப்படின்னு நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா பழசை முதல்ல புரிஞ்சுட்டா தான் புதுசு செய்ய முடியும். அதனால் பழசை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பழசில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம மனசில் ஊறாமல் புதுசு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு. அதனால் இந்த புஸ்தகம் கொடுத்தோன்னே அந்த 31 ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா படிக்க எனக்கு யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி, அப்புறம் கதை ஸ்னாப்சிஸ் அது இதுன்னு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை விட அதில் இந்த டிட்பிட்ஸ் மாற ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அதில் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாகவும் இதாக இருந்தது. அப்புறம் நிறையா படிப்பினைகளும் அதில் இருந்தது. என்னென்னா நான் பார்க்கும்போது சிவாஜி சார் 9 வேஷம் போட்டுட்டு ஒரே ஃப்ரேமில் நவராத்திரியில் பார்த்துட்டு அட ஒரே இதில் ஒரே ஃப்ரேமில் 9 சிவாஜி இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து அதை ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் இந்த புஸ்தகம் பார்க்கும்போது ஜெகதல பிரதாபன் அதுலேயே ஒரே ஃப்ரேமில் 5 பேரெல்லாம் இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கெல்லாம் சினிமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அதில் அப்போவே அதாவது சினிமாவுக்காக எவ்வளவு கான்ட்ரவர்சியெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் டிஆர் மகாலிங்கம் ஏவிஎம் படத்தை பற்றி ஒன்று எழுதினார், ஸ்ரீவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏற்கனவே ஒரு தடவை வள்ளின்னு வந்திருக்கு, வள்ளி திருமணம்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீவள்ளின்னு சொல்லி எடுக்கும்போது டிஆர் மகாலிங்கம் ருக்மணி அவங்களெல்லாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க அவங்கவுங்க அபிப்பிராயம் சொல்லுவாங்களே, அதில் இந்த புதுசாக அவங்க பாடியிருக்காங்க அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு யாரோ புதிய வார்ப்பு டைட்டிலுக்கு தாடியை கழட்டு அதே வச்சுக்கலாம், நீ எப்படியா டைலாக் கொஞ்சம் கரெக்டாக போட்டு கேட்டு பண்ணிடு அப்படின்னாரு. அப்புறம் பண்ணோம், அது பிரமாதமாக தாடியை கழட்டுது. அடேங்கப்பா நம்ம பிரமாதமாக பண்ணியிருக்கோம்னு நினச்சா எந்த காலத்துலேயும் குமுதனிங்கிற ஒரு படத்தில் சர்வசாதாரணமாக கழட்டி மூஞ்சில் வீசிட்டாங்க அப்படிங்கிறத படிக்கும்போது நம்ம இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி
நமக்கு தோணுச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த புதுசாக வரும்போது நிறைய பேர் நான் அந்த பேட்டிகள்லாம் கொடுக்கும்போதெல்லாம் பார்க்குறேன், தப்புன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. ஏதோ ஒரு 2 படத்துக்கு உடனே என்னமோ பேசிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இதை வந்து புஸ்தகத்தில் இங்கிலீஷில் மற்றவங்களுக்காக எழுதுனீங்க ஓகே, ஆனால் தமிழில் நம்ம ஆளுக்காகவே தயவுசெய்து எழுதுனது ஒரு எப்படியா டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு, அப்பா நீ சுஜிபி நீ ஒன்றுமே இல்லை, உனக்கு முன்னால எல்லாரும் அரைச்ச மாவைத்தான் நீ அரைக்க முடியும், அதை புதுசாக அரைக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல ஏறும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தான் எல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 2 படத்துல டக்குன்னு இதவே பேட்டியெல்லாம் கொடுத்துட்றாங்க. அது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, என்ன இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலே நல்லா வந்து செய்யறவங்க புதுசாக வரவங்க இருக்காங்க, அவங்க சைலண்டா அவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க. இல்லை சார் நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் ஒரே படத்தில் அவங்க கீழே பார்க்க மாட்டேங்க, இப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்காவது இப்படி வந்து உட்கார்ந்தாலும் கால் இப்படி போயிருக்கு, தலையே தெரியாத அளவுக்கு இப்படி ஓடுறாப்புல. ஸோ இப்படியெல்லாம் பார்க்க, ஏன்னா சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த படத்தில் வந்து ஒரு டப்பிங் பிக்சரை பற்றி முதல் டப் பண்ண படம் அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அந்த ஹரிச்சந்திரா டப்பிங் பிக்சரை பற்றி எழுதும்போது அது எப்படி டப்பிங்னு சொல்லி தமிழில் டப்பிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்னன்னா அது வந்து வேற லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க, ஏதோ ஹிந்தியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஏதோ கன்னடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க. இந்த சவுண்ட் இன்ஜினியர் ராகவன் யார் ஒரு இன்ஜினியர் வந்து அந்த படம் அந்த கன்னடத்துலேயே வெளியே போயிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ சும்மா இருக்க மாட்டாங்க வந்து அதை ஓட அதை ஆஃப் பண்ணிட்டார், மியூட் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் விட்டு போட்டு இவர் அதர் லாங்குவேஜ் அந்த வேற லாங்குவேஜ் எடுத்தாங்க. இவர் தமிழில் வந்து கூடவே அந்த லிப்புக்கு தகுந்த மாதிரி சும்மா ஏதோ தமாஷா பேசியிருக்காரு. அப்போ கூட இருக்காள், இது நல்லா இருக்கு ஐயா, தமிழில் இருக்கிறது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு. சரி பேசு அப்படின்னாங்க. அப்புறம் பேசணுன்னு கொஞ்சம் பேசி எடுத்துட்டு இருக்காங்களாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீல் பூராமே ஒரு சீன் பூரா அந்த மாதிரி ஒரு சீன் பூரா பேசிட்டு ஏவிஎம் செட்டியார்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. விளையாடுறீங்களா, என்னையா அது சினிமா என்ன பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்காரு. இது நல்லா இருக்கு, தமிழ்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறத விட புதுசா மறுபடியும் நடிக்க வைக்கிறத விட புதுசா செலவு பண்ணி பண்றதை விட இது பெட்டரா இருக்க அப்படின்னு சொல்லி உடனே அதை வந்து டப்பிங் இல்ல முழுசாவே பண்ணுங்க, அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டப்பிங்கே அப்படித்தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிமா. அதனால தப்புகள்ல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நான் தப்பு நிறைய பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தப்புல நிறைய மாட்டிருக்கிறேன். கமல் இருக்காரு, ஆர்டினஸ்டா நான் எடுக்கும்போது கைதியின் டைரி எழுதியாச்சு, எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து முந்தான முடிச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து ஓப்பனிங் வந்து கைதியின் டைரி எடுக்கும்போது எழுதின வரைக்கும் டைலாக் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு மீதியெல்லாம் நான் அப்பப்போ எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் அட்டன் முடியல, ஓப்பனிங்கில் மட்டும் போய் கொஞ்ச நாள் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து எழுதிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்படி ஷார்ட் எடுத்தாங்க என்ன இதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, படமாக மட்டும் பார்த்துக்கிட்டேன். அதில் வந்து டூயல் ரோல் அப்படின்னா அந்த 2 பேரும் அப்பா பையன் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். டூயல் ரோலுடைய கிராமரே வந்து அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போது எங்குமே எப்பவுமே கிளாப்ஸ் அடிப்பான். அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து சரி, அதுக்கு முன்னால காலத்தில் இருந்தாலும் சரி. அப்புறம் இவர் நிறைய நடிச்சிருக்காரு, ரஜினி நடிச்சிருக்காரு. டூயல் ரோல்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணால் தான் அந்த சுவாரஸ்யமே இருக்கும். அது நான் எழுதி கொடுத்தேன். என்ன காரணத்தினாலேயோ எங்கள் டைரக்டர் வந்து அந்த டூயல் ரோல் சீன் எடுக்கல, ஃபுல்லாக டைலாக்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து எடுக்காம விட்டார். அப்புறம் நான் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து சார் ஹிந்தியில் ரொம்ப நாளாக ஒரு ப்ரொடியூசர் என்ன ஹிந்தியில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் இது நான் எழுதியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஹிந்திக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் எங்கிட்ட இருக்கிறது வந்து அங்கே இருக்கிற ட்ரெண்டுக்கு சரியாக இருக்காது, அதனால் இது ஸ்கிரிப்ட் முடியும் போதே இது ஹிந்தியில் நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப நாளாக பூர்ணச்சந்திராவை கேட்டிருக்காரு அப்படின்னா சரி பண்ணிக்கோயா அப்படின்ட்டாரு. அப்புறம் அமிதாப் பச்சன் மேலே சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு கதையை எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எப்படியோ ஒரு அப்படி சொல்லி புரிய வச்சுட்டேன். ஏன்னா வேற வழியில் தொழிலுக்கும் போது அப்புறம் நடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அப்புறம் அவர் அச்சாஹே அப்படின்ட்டாரு. அதுக்கு அடுத்தது வந்து ஏறக்குறைய படம் முடிகிற சூழ்நிலையில் இருந்தது. அப்புறம் கமலெல்லாம் கேட்டு அவங்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, இவங்க குருநாதர் வேறு டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படங்கள்லாம் சக்ஸஸ் ஆனதுனால சரி ஓகே அப்படின்ட்டாரு. இருந்தாலும் அவருக்கு இவன் கரெக்டாக எடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா நான் மௌனிக்கு இதுங்கள் இந்த மாதிரி டைப்பில் தான் நான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்று போய் நலைவா
அதனால் இது கொஞ்சம் ஆக்ஷன் அதெல்லாம் சேர்த்து வருமே, இவர் கரெக்டாக எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் வந்தோடனே அவர் வந்து சார் ஐ ஹேவ் ஸ்மால் டவுட் அப்படின்னு ஆரம்பித்தார். என்னென்ன, வாட் இஸ் மை மூவ்மெண்ட் இன் திஸ் சீன், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ அப்படின்னா. ஓகே சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் சார் ஃபர்ஸ்ட் சீன் யூஆர் ஸ்டாண்டிங் ஹியர், ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் த டைலாக் அண்ட் நெக்ஸ்ட் யூஆர் கோயிங் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட் என்ன, அதுக்கு டைலாக்ஸு. அதுக்கு அடுத்ததுன்னு இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயகுமார்ஜி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் வந்து பூந்து ஹிந்தியில் சொல்லுங்கள் அப்படின்னு அசிஸ்டன்ட் வச்சுட்டு ஒரு 6 ஷாட் 7 ஷாட் வரைக்கும் சொன்னேன். இப்படி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஓகே சார், ஐ வில் கோ டு ஐ வில் புட் மேக்கப் பண்ணு. அவர் என்னன்னா, இவன் மைண்டில் கரெக்டாக இருக்கானா இல்லை ஷாட் வைக்கிறது கேமராமேனை கேட்டு வைக்க போகிறானா, இவங்ககிட்ட எல்லாமே மைண்டில் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டுக்கு தான் கையில் படிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுன்னு நம்பிட்டார். ஓகே கரெக்டாக செய்வேன் ஒன்றும் நம்பிக்கைன்னு அவர் நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா, இந்த தமிழில் எடுக்காத டூயல் ரோல் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு தான் நான் தப்பிச்சிருப்பேன். அங்கே வந்து இந்த டூயல் ரோல் அதே மாதிரி பார்த்து அதே மாதிரி ஷாட் வச்சு கேமராமேன்ட்டு அந்த ஷாட் அதே மாதிரி எடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன். அதை எடுக்காதனால ஹிந்தியில் எடுக்கும்போது வந்து திடீர்னு அந்த சீன் வந்துருச்சு. இப்போ எனக்கு துக்குன்னு அடிச்சுக்குது. ஏன்னா வேலை பார்த்ததே 3 படம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்குள்ளே டைரக்ட் பண்ணியாச்சு, டைரக்ஷன் வந்தாச்சு. இப்போ நான் டூயல் ரோல் படமே இது வரைக்கும் எடுத்தது இல்லை. எழுதின கதையில் வந்து அவங்க எடுத்து அதையாவது பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் என்னடா பண்ண போகிறோம், எப்படி போய் ஷாட் வைக்க போகிறோன்ட்டு அப்படியே குழம்பிட்டு போய் நின்றுருக்கேன் பயத்தில். அப்புறம் ஒன்றுமே சொல்ல, கோபால் ரெட்டிகிட்டே ஒன்றும் காமிச்சிக்கல. அந்த சீனுக்கு போயாச்சு, கூட பார்ட்டி பண்ணலாம். அப்புறம் அப்படியே பார்த்தேன். அப்புறம் பார்க்கும்போது அப்புறம் பார்ட்டிங்கிட்ட வந்து சொன்னேன், எங்கள் டைரக்டர்கிட்ட 3 படம் தான் வேலை பார்த்து பார்த்திப்பா, இதுவும் ஒரு படமெல்லாம் அவர் எடுக்கல, இது எழுதி கொடுத்த சீனும் ஷூட் பண்ணா விட்டாரு. இப்போ மாட்டிக்கு போகிற மானம் கப்பல் ஏற போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்காங்க? நான் உங்கள் இஷ்டம் சார், நானே இப்போ தான் உங்ககிட்ட கற்றுக்கு சின்ன வீட்டில் தான் நான் வந்திருக்கேன். ஆமாம் கரெக்டு, ஒரு பயத்தில் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வந்தார். அப்புறம் கோபால் ரெட்டிகிட்ட ஸோ டுடே தட் சீன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்ணா ஹிந்தியில தான் சொல்லிட்டாங்க. விச் யூ ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திஸ் இஸ் கன்வீன்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அண்ட் ஐ வில் கோ ஃபார் த மாஸ் ஷாட் வந்து ஐ வில் கோ ஃபார் லைட் மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி அவர் கேமராமேன் வந்து அது எனக்கு பெட்டர் அப்படிங்கிறாரு. நோ டப்பிங் தட் இஸ் பெட்டர் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு. டூயல் ரோல் என்னடா இது, ஒன்றுமே நமக்கு தகராறு என்னன்னு தெரியல. இவர் லைட் மாஸ்க்கு போகலாங்கிறாரு, அவர் வந்து இல்லைன்னா டப்பிங் பெட்டர் அதுக்கு போகலாங்கிறாருன்னா நான் நடுவில் பேசாமல் முடிச்சுட்டு இருக்கிறேன். நோ ஒன்லி டப்பிங் இஸ் கன்வீன் டு மீ அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சார் ப்ளீஸ் சார் லைட் மாஸ்க் பெட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் நடுவில் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு வை வி ஆர் ஃபைட்டிங், டைரக்டர் இஸ் தேர், ஹி இஸ் த கேப்டன், ஹி ஹேஸ் டு டிசைட். சார் வாட் சார் விச் யூ ப்ரிப்பேர் அப்படின்னா நாம் இல்லை மிஸ்டர் அமித்ஜி விச் யூ ப்ரிப்பேர் யூ ப்ளீஸ் டெல் மீ. அவர் சார் ஃபார் டப்பிங் இஸ் கன்வீன், ஓகே வி வில் கோ ஃபார் டப்பிங் அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்தா நாகராவக்காரனை கூப்பிட்டாங்க, அவங்களை கூப்பிட்டாங்க. அப்புறம் ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங்கில் அவர் முதல்ல ஒரு கேரக்டருக்கு பேசிட்டார். அப்புறம் பார்த்தா அடுத்த டைலாக் வாங்கினார். அப்புறம் இன்னொரு கேரக்டருக்கு இவர் வாட்டில் கேமராமேன் நான் ஷார்ட் மட்டும் என்னன்னு சொன்னி லைட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன் நடிக்க ஆரம்பித்தார். கரெக்டாக லிப்பு கொடுக்க ஆரம்பித்தார். முதல்ல எப்படி நாகரா வச்சு எடுத்துட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லிப்பு கொடுத்து எடுக்க ஆரம்பித்தார். ஓ இதுதான் டப்பிங் மாஸ் அப்படின்னு சொல்லி அப்பா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அடுத்த தடவை வந்து ஷூட்டிங் போகும்போது இப்போ என்ன எடுக்கலான்னா இந்த லைட்டிங் மாஸ்க் எனக்கு தெரியாதல்ல. இப்போ நான் சொன்னேன் சார் நவ் வி வில் கோ ஃபார் லைட்டிங் மாஸ்க் அப்படின்னு. ஏன்னா அது கேமராமேன் பிரச்சனை தான், நம்ம பிரச்சனை இல்லையே. அப்புறம் ஏசியேஷன் அவர் முதலேருந்தே அதில் தான் இருக்கணும்னு. அப்புறம் அதை எடுக்கும்போது தான் ஒரு சைடெல்லாம் வச்சு கட் அவுட் பண்ணி டார்க் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் இப்படி எடுத்துட்டு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி என்னமோ பண்ணி அப்போ தான் தெரிஞ்ச சினிமாவில் விஷயம் தெரியாமல் வந்தோம்னா எவ்வளோவெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியிருக்குது. சரி எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அப்புறம் படமெல்லாம் போட்டு பார்த்து ஓகேங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ளணும் ஒழிய கடைசி வரைக்கும் காதை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கணுமோ ஒழிய நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சோம்னா அன்னையோடு நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.